Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக்ஸாம் டேட் வந்து நமக்கு கிட்ட நெருங்கிருச்சு. சரியா, நாம் இந்த நேரத்தில் நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நல்லபடியாக நாம் எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழோட அதாவது டிசம்பர் 2023 சரியா, நவம்பர் 2023 நடந்த கொஸ்டின் பேப்பரை நாம் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். சரியா, இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது இந்த கொஸ்டின்ஸ் வந்து வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, கொஸ்டின் வந்து கஷ்டமாக இருக்கா இல்லை ஈஸியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். சரியா, கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து நமக்கு மேபி இப்போ நீங்கள் எழுத போகிற செமஸ்டர் எக்ஸாமில் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். திராவிட மொழி குடும்பம் குறித்து விவரி. சரியா, நியாயன்மார்கள் சிறு குறிப்பு வரைகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழர்களின் நடுக்கல் பண்பாட்டை எடுத்துரைக்க, நாட்டுப்புற தெய்வங்கள் அறிமுகப்படுத்துக. இந்த தமிழர்களின் நடுக்கல் பண்பாட்டை எடுத்துரைக்கங்கிற கொஸ்டின் வந்து எல்லா எக்ஸாம்லையுமே கேட்குறாங்க. சரியா, அதெல்லாம் ஓப்பன் கொஸ்டின் கூட நம்ம என்னாச்சும் பார்த்தா எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நமக்கு இந்த செமஸ்டரும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தோல்பாவை கூத்து விவரிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழர்களின் அதாவது வளரி கலை நுட்பத்தை வெளிப்படுத்துக, சங்க இலக்கியங்கள் சிறு குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கடல் கடந்த சோழர்களின் வெற்றி சிறப்பை எடுத்துரைக்க, சுயமரியாதை இயக்கம் பற்றி நீவீர் அறிந்தவற்றை சுருக்கமாக எழுதுக, சித்த மருத்துவம் வரையறுக்க அப்படின்னு சொல்லிட்டு 10 2 மார்க் கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களால் எக்ஸாமில் நீங்கள் இப்போ ஆன்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்துக்கணும். சரியா, இப்போ 16 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது 11வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வேணாம். 11th கொஸ்டின் வந்து நீங்கள் கண்டிப்பாக எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் மாடல். சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு பாரதியார் மற்றும் பாரதிதாசன் ஆற்றிய பங்கினை அதாவது பங்களிப்பை நினைவு கூறுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பழந்தமிழர்களின் இசைக்கருவிகளை விவரித்து கட்டுரை வரைக. அதாவது 12th A கொஸ்டின். 12th B கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களின் சமூக பொருளாதார வாழ்வியல் கோயில்கள் பெற்றுள்ள முக்கியத்துவத்தை விளக்குக. அதுக்கப்புறம் 13th A நாட்டுப்புற கலைகளின் தனித்தன்மையை புலப்படுத்துக, நாட்டுப்புற கலைகளில் ஆடல் கலைகளின் சிறப்புகளை விவரிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 14th A வந்து தமிழர்களின் திணை கோட்பாடு என்னும் தலைப்பில் கட்டுரை வரைக, அதாவது சங்க தமிழர்களின் எழுத்தறிவும் கல்வி அறிவை பற்றி விவரிக்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் கொஸ்டின், அதாவது இந்திய விடுதலை போருக்கு தமிழர்கள் நல்கிய பங்கினை விவரிக்க, தமிழ் நூல்களின் அச்சு வரலாற்றை புலப்படுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த செமஸ்டர் எக்ஸாமில் எப்படி எழுதுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிறத நமக்கு எக்ஸாம் வந்து பக்கத்தில் நெருங்கிடுச்சு. வரக்கூடிய நாட்களில் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.